அகத்தியர் தென்னிந்தியா பக்கம் வரும்பொழுது ஒரு கானகத்தை கடக்கிறாரு. அந்த கானகத்துல ஒரு மரத்துல சில பேரு தலைக்கீழ வௌவால் மாரி தொங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட போறாரு. அவங்க கிட்ட போனோடனே அவங்கள பார்த்த உடனே இவருக்கு வணக்கம் வைக்கணும்னு தோணுது. அதனால இவரு வணங்குறாரு. இவரை பார்த்த உடனே அங்க தொங்கிக்கிட்டு இருந்தவங்க அகத்தியா அகத்தியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. நான் வடபுலத்துல இருந்து வரேன், ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுவும் உங்களை பார்த்த உடனே எனக்கு வணங்கணும்னு தோணுச்சு, ஏன் இப்படி தோணுச்சு அப்படின்றதையும் யோசிச்சு அவரோட ஞான திருஷ்டியில என்னன்னு பாக்குறாரு. அப்பதான் அவங்க தன்னுடைய மூதாதையர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட மூதாதையர்கள் ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்காங்கன்னுட்டு அவங்கள்ட்ட என்னோட தவ பலத்தால உங்களை நேராக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க, அகத்தியா, இப்போ உன்னால எங்களை நேர ஆக்க முடியாது, பித்ருசாபம் பெற்று மோட்சம் அடைய முடியாம இங்க தலைக்கீழா தொங்கிட்டு இருக்கோம், இந்த நிலைமையும் உன்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலயா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒரு திருமணம் செய்துக்காததுனால, உனக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால, எங்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் செய்ய முடியாததுனால நாங்க சொர்க்கலோகம் போக முடியாம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இங்க இருந்து விடுபடணும்னா நீ ஒரு திருமணம் செய்து ஒரு சத்புத்திரனை பெற்று அவன் மூலயமாக தர்ப்பண காரியங்கள் செய்தால்தான் எங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும், இல்லாட்டனா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அகத்தியர், உங்களுக்காக நான் ஒரு திருமணம் செய்து உங்களுக்கு தேவையான தர்ப்பண காரியங்களை நான் செய்து உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அகத்தியர் மட்டும் நினைச்சிட்டா போதுமா? அவருக்கு பொண்ணு கிடைக்க வேண்டாமா? அவரும் இந்த உலகத்துல எங்கெங்கேயோ தேடுறாரு. அவருக்கு ஏத்த ஒரு பெண்ணு இந்த பூலோகத்துல பிறக்கவே இல்லைன்றத அவரோட ஞான திருஷ்டியில மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவருக்கு பொண்ணு கிடைச்சுதா? அவர் திருமணம் செய்து தன் மகன் மூலயமாக அவரோட மூதாதையர்களுக்கு மோட்சம் அளித்தாரா? இதெல்லாம் ஒரு வீடியோவா நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ரிலேட்டட் ஷார்ட்ஸ்லயும் அந்த வீடியோவை ஆட் பண்றேன். அதை கிளிக் பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோ.